ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூபம் போடும் முறைகள் வைத்து நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம சித்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை பத்தி தான் பார்க்க போறோம். தூபம் போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. கிறிஸ்டின்ஸும் போடுவாங்க, முஸ்லிம்ஸும் போடுவாங்க, புத்திஸ்டும் போடுவாங்க. என்னென்ன மதங்கள் இருக்கோ எல்லா மதங்கள்லயும் இந்த தூபம் போடக்கூடிய ஒரு முறை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தூபம் போடுறதுனா என்னம்மா அப்படின்னா, ஊதுவத்தி ஏத்துறது, சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இது தூபம் போடுவது மூலியமாக என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, காற்றில் உள்ள கிருமிகள் கூட அழிக்கப்பட்டு நறுமணம் கொடுக்கப்பட்டு இந்த இடத்துல எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறை எண்ணங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த தூபம் போடக்கூடிய ஒரு முறையை. காற்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் அந்த புகை போகும் இல்லையா, அவ்வளவு எளிமையான ஒரு வைப்ரேஷனை கொண்டு வரத்துக்கு தான் தூபம் போடுறோம். இன்னைக்கு நம்ம இந்த பாரம்பரியத்தை மறந்துட்டு, பழமையை மறந்துட்டு, கடையில கிடைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுவத்திகளை நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த நறுமணம் மட்டும்தான் இருக்கே கண்டி, அந்த நறுமணம் நாள் முழுக்க அந்த வீட்டை திகழுமானா கண்டிப்பா இல்லை. அதனால யூஸ் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சாம்பிராணி கூட வெட்டி வேரை தூள் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா நினைச்ச காரியம் உங்களுக்கு சித்தியாகும். சரிங்களா? வாரத்துல 3 முறை அப்படின்னு சொல்லி மாதத்துல 9 முறை நீங்க 9 அல்லது 12 முறை நீங்க இதை போடணும். அதே கூட வெட்டி வேறு பிளஸ் வெண்கடுகு பொடி பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுல தடையா இருக்கிற காரியங்கள் நிவர்த்தி அடையும். பகையாளிகள் உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எதிர் வீட்டுல பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, எதிராளிகள் நிறைய இருக்காங்கன்னா வெண்கடுகு, குங்குளியம், வெட்டிவேர் இது 3 சேர்த்து போடணும். அதுக்கப்புறம் மட்டையில நெருப்பு கொளுத்தி வேப்பம்பட்டை வச்சு நீங்க சாம்பிராணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் பறந்தோடும். அப்போ தூபம் போடக்கூடிய அழகிய முறையை நம்ம பின்பற்றணும். பெண் தெய்வங்களுக்கு கீழிருந்து மேலாகவும், ஆண் தெய்வங்களுக்கு மேலிருந்து கீழாகவும் தூபம் காட்டணும். சரிங்களா? பெண் தெய்வத்துக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையிலையும், ஆண் தெய்வத்துக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையிலையும் நம்ம ஊதுவத்திகளை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. எப்படி வழிபாடுகள் செய்யணும்னு இருக்கோ, உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ, அது எல்லாமே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.